இதுல நம்மளுக்கு முக்கியமான சில மசோதாக்கள் இருந்தது தான் நம்மளுக்கு பிரச்சனையே. இவங்க என்ன பண்றாங்க, அரசு விஷயங்கள்ல கவர்னர் தலையிடும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது. அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு, நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னு இல்ல. இப்ப இவங்க என்ன பண்றாரு, அவர் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறது, சில விஷயங்கள் விளக்கங்கள் கேட்கறது. இவரு யார் அமைச்சரை நீங்க வச்சுக்கலாமா வேணாமான்னு இவர் முடிவு பண்றது. யாரு ஆளுநர் வந்து ஒரு அமைச்சரை முடிவு பண்றது, இவர் அமைச்சரா வச்சுக்காதீங்க அப்படி இந்த மாதிரி விஷயங்களை தலையிடுறப்ப தானே உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போனுச்சு. பல மாநிலங்கள் வெளியே சொல்ல முடியாம உட்கார்ந்துருக்காங்க. நம்ம செய்த விஷயங்கள் தான் இப்ப அவங்களுக்கு பெரிய வழிகாட்டுதலா இருக்கு. இப்ப அதனாலதான் முதல்வர் என்ன சொல்றாரு, இந்த வழக்குல நீங்களும் உள்ள வாங்க, வக்காலத்து கொடுத்து நீங்களும் உள்ள வாங்க. ஆமா, ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாநிலங்களும் இதுல வரணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த மனு மீது நீங்களும் உள்ள வந்தீங்கன்னா தான் ஒரு தீர்வு வரும்னு கேட்கிறாரு. நல்ல விஷயம் தான், அதோட மாற்றம் இல்லை. ஏன்னா 5 நபர் பெஞ்சு வருதுன்னு நினைக்கிறேன், 5 நபர் பெஞ்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல தீர்வு வந்துடும்.